வணக்கம்மா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, நம்மளோட வீடியோவில் வந்துட்டு கமெண்டில் கேட்டிருந்தாங்க வருஷப்பிறப்பை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்ல வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் வருஷப்பிறப்புக்கு எப்படி சாமி கும்பிட்றதுன்னு தெரியும். இது தெரியாதவங்க கேட்குறதுனால நான் சொல்கிறேன் பாருங்கள். வருஷப்பிறப்புக்கு வந்துட்டு நாளேவும் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நைட்டே எடுத்து வச்சிட வேண்டியதான். காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இந்த பழங்கள் இந்த தானியங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சு சாமிகிட்ட வச்சு கும்பிட வேண்டியதான். ஏற்றி வச்சுட்டாக்கா காலையில் பிள்ளைங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனேயும் கூட்டு கொண்டு போய் அதை காமிக்கிறது தான். அதுக்கு நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு இங்கே காட்டுறேன் பாருங்கம்மா. இது மாதிரி ஒரு தாம்பழத்தை எடுத்து அதில் இந்த மல்லிகை ஜாமான், அரிசி, பருப்பு, மல்லிகை ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு செய்யலாம். எல்லாம் அதுக்குன்னு கடுகு, ஜீரகம், சோம்பு அதெல்லாம் சொல்லலை. முக்கியமான பொருள் இது தான். பாருங்கள், ஒரு இதில் உப்பு, கல் உப்பை எடுத்து வச்சுக்கோங்க. மிளகா வத்தல் வச்சுக்கோங்க. இது ஜீனி, இது அரிசி, இது துவரம்பருப்பு, இது பாசிப்பருப்பு, இது கடலப்பருப்பு, புளி, இது கிராம்பு, ஏலக்காய் முக்கியம். ஏலக்காய் வச்சுக்கோங்க. இதுதான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி பீங்காம் பால்லே வச்சுக்கோங்க. சில்வர் ஏனத்தில் வைக்கிறத விட இப்படி கண்ணாடி இதில் தான் வைக்கணும். இதான் நல்லதுமா. வேறு ஒரு தாம்பழம் எடுத்து அதில் ஒரு கண்ணாடி, மஞ்சள் குங்குமம், இந்த முக்கணின்னு சொல்கிறாங்க, வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் 3 வச்சுக்கோங்க. இல்லை வசதி இருந்துச்சுனாக்கா இன்னும் வேறு நிறையா பழங்கள்லாம் வாங்கி வச்சு கும்பிடலாம். ஆனால் முக்கியமானது இந்த 3 பழம்தான். இதை வச்சு கும்பிட்டு வேண்டியதான். அதிலே பணம், கொஞ்சம் நகை இருந்துச்சுன்னா நகை வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சு அப்படியேவும் சாமிகிட்ட வச்சு நாளேவும் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. காலையில் பிள்ளைங்களை கூட்டு கொண்டு போய் விளக்கேற்றி வச்சு பிள்ளைங்களை கூட்டு கொண்டு போய் அதை பார்க்க வைங்க. அதுதான் நாளைக்கு வருஷப்பிறப்புக்கு விசேஷமானது. அன்றைக்கி வடை பாயசம் தான் சமைக்கணும். ரசம் முக்கியம். சாம்பார் வச்சு ரசமும் வைக்கணும். அதில் இந்த வேப்பம் பூவெல்லாம் போட்டு வைக்கணும். ஏன்னா கசப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்தது தான். இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு நம்ம என்ன நினச்சி வேண்டி கும்பிட்றோமோ அதுபடியே நம்ம வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கும்பிட்றோம். பாயசம் பருப்பு பாயசம் தான் வைப்போம். ஏன்னா நாங்கள் கேரளாவில் பருப்பு பாயசம் தான் வைப்போம். இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு நான் பருப்பு பாயசம் வச்சு தான் நான் சாமி கும்பிட்றது. காலையிலே விளக்கேற்றி வச்சு செய்கிறவங்க பொங்கல் பொங்கி வச்சு இது மாதிரி செய்வாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு காக்காவுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. சிலவங்க காக்காவுக்கு வைப்பாங்க, சிலவங்க வைக்க மாட்டாங்க. அதனால் காலையிலே சாமி கும்பிட்றவங்களும் இருக்காங்க, சாயந்தரம் கும்பிட்றவங்களும் இருக்காங்க. சிலவங்க மத்தியானத்துலேயே வடை பாயசம்லாம் சமைச்சு சாமி கும்பிடலாம். இதுதான் வருஷப்பிறப்பு அன்னைக்கு இந்த இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த முக்கணிங்கிறது அந்த 3 பழம், வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், அந்த 3 வாங்கி வைக்கணும். அப்படி இல்லை எங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள்கிட்ட வெத்தலை பாக்கு கூட வாங்கி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். அதனால் ஒன்றும். அன்றைக்கி ட்ரெஸ்ஸு மஞ்சள், அதாவது கருப்பு, இந்த ப்ளூ கலராக உள்ளது போடக்கூடாது. வெளியூருமே அந்த மஞ்சள் கலரு, மஞ்சள், பச்சை, ரோஸு அப்படி உள்ள கலராக போடுங்க. கருப்பு, ப்ளூ இதெல்லாம் போட வேணாம். வச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் எட்டி போகணும்னா பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இல்லை அவங்க உங்கள் பேர்களெல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணால் கூட நல்லது தான். ஏன்னா நான் வருஷம் இப்படி தான் நான் செய்கிறது. எந்த தடங்களும் இல்லாமல் இன்ன வரையும் நான் இப்படி தான் செஞ்சு சாமி கும்பிட்டுருக்கேன். 30 வருஷமாக இப்படி தான் நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கம்மா. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இது மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நான் போடுறேன். எல்லோரும் சாமி கும்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.